பிரியமானவர்களே, இந்த நாளை உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் காலை 10:30 மணிக்கு மார்னிங் 10:30க்கு வெனஸ்டே 10:30க்கு நம்முடைய எஸ்தர் திருச்சபையில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கிறது. எல்லா சகோதரிமார்கள் நாளைய தினம் நீங்கள் சரியாக 10:30க்கு வரும்படியாக உங்கள் யாவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா சகோதரிமார்கள் கண்டிப்பாக வாருங்கள். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 89வது சங்கீதம் 28வது வசனம், Psalms 89 verse 28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். தேவன், நம்ம தேவன் யார் என்றால் வாக்கு தத்தங்களை கொடுத்தால் அதை செய்கிற தேவன். நிச்சயமாக இன்றைக்கி ரீஅஷ்யூர் பண்ணுற, நான் கண்டிப்பாக செய்வேன். நிறைய டைமில் நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கு மேலே நடக்காதோ, இது ஆகாதோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மைண்டில் வரும். ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு அந்த எண்ணங்கள் வரும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அதை உறுதிப்படுத்துகிறேன். இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட சொன்ன காரியங்கள் நிச்சயமாக நான் நடத்துவேன், நான் உறுதி தரேன், நீ கவலைப்படாத, ரீஅஷ்யூர் பண்ணுறேன், நீ தைரியமாக இரு, கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ ஒருவேளை நடக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஏன்னா அவர் செய்த உடன்படிக்கை ஒரு நாளும் அவர் மீற மாட்டார். ஒரு மனுஷன் செய்த உடன்படிக்கை மீறுவான், ஆனால் கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் மீற மாட்டார், அவர் நிச்சயமாய் செய்வார். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இந்த காலவில் அநேக சோர்வோடு இருக்கலாம். ஏன் இது நடக்கலை, ஏன் இன்னும் என் லைஃப்பில் செட்டில் ஆகலை, ஏன் இந்த காரியங்களெல்லாம் இன்னும் கைக்கூடி வரல, ஏன் இந்த காரியங்களில் தடைகள் வருகிறது, பல விதமான குழப்பத்தில் இருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் ரீஅஷ்யூர் பண்ணுறீங்க, ஆண்டவரை இந்த நாளில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன வாக்கு பண்ணினீரோ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று உறுதிப்படுத்துகிறீர். உங்களுடைய கிருபையை வைத்து அவர்களை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. விசேஷமாக இந்த நாளில் எக்ஸாமுக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. நன்றாக எழுதக்கூடிய கிருபையை தாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லார் கண்ணில் தயவு கிடைக்க வைங்க. அந்த பிள்ளை நன்றாக எழுதட்டும், நல்ல ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்க. நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் நல்ல கத்தாவே அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் கைக்கூட்டி வர பண்ண வேணுமா செபிக்கிறேன். எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் கத்தாவே அந்த அட்மிஷனில் கத்தாவே என்னென்ன ஃபீஸ் கட்டணுமோ எல்லா கத்தாவே ஃபீஸை கட்டுவதற்கு உதவி செய்யுங்க. எல்லா வழிகளை நீங்கள் திறங்க ஆண்டவரே. இந்த நாளில் கத்த ஸ்கூல் ஃபீஸை கட்டுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாயில் நீர் ஒத்தாசி நீர் அனுப்ப வேணுமா செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கரம் ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவர். வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளை, அந்த தேசத்தில் அந்த பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இதனால் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலையை தாங்கப்பா. எந்தெந்த கம்பெனியில் கத்தாவர்களுக்கு தாவே அப்ளை பண்ணியிருக்கிறார்களோ அந்தந்த கம்பெனிலேருந்து இப்பொழுதே கால் ஃபார் வரட்டும் ஆண்டவரே. எல்லா வழிகளெல்லாம் திறங்க, எல்லா தட்டைகளை ஒடைத்து போடுங்க. நல்ல கம்பெனியில் அந்த பிள்ளைகளை செட்டில் ஆக உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே உதவியை கத்தா ஒத்தாசி நீர் அனுப்பவிடுமா செபிக்கிறேன். மனுஷ தயவை நீ கட்டளையிட விடுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் திருமண தடைகள் எல்லாம் விலைக்கு போடுங்க, கடன் பிரச்சனைகளை விலைக்கு போடுங்க. சுகப்பிரசவத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிடுங்க. நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அந்த வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவி ஆண்டர் குறைவில்லாமல் கொடுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை செய்யுங்க ஆண்டர். எஸ்தர் திருச்சபை பணிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சீக்கிரத்தில் கத்தா அதற்கான எல்லா சாங்ஷன் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு எல்லா தேவையை தந்தீங்க. எல்லா ஜனங்களும் அதற்கு உற்சாகமாய் தாங்க உதவி செய்யுங்க. எல்லா வழிகளையும் திறக்க வேணுமா ஜெபிக்கிறேன். சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல தடைப்பட்டிருக்கிறதோ எல்லா இடத்துல சால்வேஷன் டிவி கொண்டு செல்லுங்க ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரே அந்த தேவையெல்லாம் பெரிய தேவையெல்லாம் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற பிள்ளை எல்லாரும் ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையினால் நிரப்பணுமா ஜெபிக்கிறேனப்பா ஆண்டவரே. தண்ணீரே கூட்டத்தை வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷம் உடைக்கிற ஒவ்வொரு தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.